Hello friends, welcome to Dhuran Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படினா TNPSC Group 2 and Group TA குண்டான prelims குண்டான syllabus analysis நான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா முழுசா பாருங்க. அப்பதான் prelims வந்து நம்ம எப்படி அணுகணும், அதுல எவ்வளவு வந்து நம்ம எஃபோர்ட் போட்டா போதும், சரியா? சோ எந்தெந்த டாபிக் வந்து நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கற தகவலை அந்த வீடியோ பத்தி நான் சொல்றேன். வீடியோ கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க, சரிங்களா? சோ நமக்கு வந்து பாத்தீனா syllabus அப்படினும்போது பாத்தீங்க அப்படினா இந்த syllabus-ஐ பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு எக்ஸாம்லயும் வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? சோ அப்படினும்போது இந்த குரூப் 2 ஓகே, போன வாட்டி வந்து இன்டர்வியூ நான் இன்டர்வியூ அப்படி தான் வச்சிருந்தாங்க. இந்த வாட்டி ரெண்டு குரூப் 2 அண்ட் குரூப் 2A ரெண்டுத்துலயுமே இன்டர்வியூ கிடையாது. ரெண்டுத்துலயும் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் மட்டும் தான். ஓகேவா? இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோ பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 2க்கும் குரூப் 2Aக்கும் சமமானதான். ஓகே, ரெண்டுத்துலயுமே ஒரே பிலிம் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். சோ அப்ப இந்த ஒரு சிலபஸ் அனலைசிஸ் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸாமுக்கு உண்டான 2க்கும் 2Aக்கும் பிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிலபஸ் தான். ஓகேவா? ஸோ நான் போச்சுங்க. அப்போ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க பிலிம்ஸ் அப்படின்னும் போது அதனால தெரியும். மொத்தமாக வந்து ஒரு 100 கொஸ்டின் தமிழ்லேருந்து, ஓகேவா, 25 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேருந்து, 75 வந்து ஜிகேலேருந்து கேட்குறாங்கப்பா, சரியா? ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 300 மதிப்பெண்கள் தராங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிலிம்ஸ் கேட்கக்கூடிய விதங்கள். ஓகேவா? 100, 25, 75 அப்படின்ற மாதிரி மொத்தம் 200 வினாக்கள் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய மார்க், ஓகேவா? ஸோ பிலிம்ஸ் வந்து நம்ம வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு 160 மார்க் வந்து நீங்கள் அதுக்கு மேலே போட்டாலே போதும். கண்டிப்பாக வந்து பிலிம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து குரூப் 4 மாதிரி வந்து பார்த்தோன்னா கஷ்டப்பட்டு 170+ எடுக்கணும், 180+ எடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம 160+ கிராஸ் பண்ணாலே போதும். பிலிம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? அதேமாதிரி வந்து பிலிம்ஸை வந்து நம்ம ஹையஸ்ட் மார்க் எடுக்கணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அதாவது இது வந்து ஜஸ்ட் வந்து என்னென்னா ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான், அதாவது குவாலிஃபைங் டெஸ்ட் தானே தவிர இது வந்து ஸ்கோரிங் டெஸ்ட்டில் வராது. ஸ்கோரிங்னா இதில் எடுக்கக்கூடிய மார்க்கு ஒருபோதும் உங்களுடைய மெரிட் மார்க்கில் எந்த விதமான அஃபெக்டும் பண்ணாது. ஓகேவா? இந்த மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா மெயின்ஸ் போகிறதுக்கு, ஓகே, ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் மெயின்ஸ் போகிறதுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு குவாலிஃபை மட்டும் தான் தவிரது நீங்கள் ஒன்ஸ் மெயின் எக்ஸாம் மெயின் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆயிட்டிங்க அப்படின்னா அப்போவே இந்த ப்ரிலிம்ஸ் மார்க்கை தூக்கி போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நல்லா கவனிச்சிங்க, குரூப் 4 விட இந்த குரூப் 2 பிலிம்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, குரூப் 4 விட குரூப் 2 பிலிம்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஏன் அப்படின்னா அதுதான் சொல்கிறேனே, இதில் வந்து நம்ம இவ்வளோ மார்க்னு ஹையஸ்ட் மார்க்னா வந்து மினிமம் லெவல் ஆஃப் மார்க் எடுத்தாலே போதும். ஓகேவா? ஸோ நான் சொல்கிறது 160ன்றதே அதிகபட்சம் தான். ஓகேவா? ஒரு சில தேர்வுகள்லாம் வந்து 140 போட்டோம் கூட போயிருக்காங்க. 140, 145, 150, 155, சரியா? ஸோ இந்த ரேஷியோவில் எடுத்தவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம் அந்த எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை பொறுத்து அதிகபட்சம் 160, சரிங்களா? ஸோ அப்போ அப்படின்னும் போது இதில் தமிழ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. தமிழ் வந்து ஈஸியாக தான் கேட்க போகிறாங்க. ஏன்னா கஷ்டமாக கேட்டால் நமக்கு ஈஸியாக தான் இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் புக்கை நம்ம வந்து படிச்சிடும். ஸோ அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இருக்க போகிறதில்ல. மேக்ஸ் எப்பவுமே வந்து ஆவரேஜ் தான். ஒரு 25 கேட்டாங்க அப்படின்னா 20 கொஸ்டின் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஒரு 5 வந்து டிஃபிகல்ட்டாக கொடுப்பாங்க. ஒரு 20 மார்க் 22 மார்க் வந்து நிற்கும். ஓகேவா? இதில் வந்து நமக்கு டிஃபிகல்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே தான். ஏன்னா டஃப் வைக்கணும் அப்படின்னா ஜிகேல தான் வந்து ரொம்ப டஃப்பாக வைப்பாங்க. ஏன்னா நம்ம குரூப் 4 ஜிகே வந்து டஃப்பாக தான் இருக்கணும் போது குரூப் 2 ஜிகே அதை விட கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். டஃப்ன்றது என்னென்னா சிலபஸை தாண்டி சிலபஸுக்குள்ளே தான் இருக்கும். பாதி புரிஞ்சா மாதிரியும் பாதி புரியாத மாதிரியும் வச்சுருவாங்க, சரிங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் விஷயம். இதில் வந்து எந்தெந்த டாப்பிக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே இந்த 160 எடுக்கலான்ற பற்றின விஷயங்கள் நான் அதில் வந்து சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சிங்க. ஃபஸ்ட்டு தமிழ். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம், இலக்கியம், உரைநடை மொத்தம் 3 பார்ட் இருக்குது. இந்த 3 பார்ட்லுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரேஜாக பிரித்தோம் அப்படின்னா ஒரு 35, 35, 30 இந்த ரேஷியோவில் தான் கேட்குறாங்க, சரியா? ஸோ பார்ட் A, B, C, ஓகேவா? ஸோ ஒரு பார்ட்டில் 35னா ஒரு பார்ட்டில் 30 அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஒரு சில 40 கொஸ்டின் கூட ஒரே பார்ட்டில் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஆனால் மினிமம் 30 கொஸ்டின் கேட்டுறாங்க, மேக்ஸிமம் 40 கொஸ்டின் இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி வந்து கேட்டிருக்காங்க. போன குரூப் 2லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் ஒரு 35 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா Bயில் ஒரு 35, Cயில் வந்து ஒரு 30 அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அப்படின்னும் போது இலக்கணம் இதுக்கு நம்ம வந்து என்னென்ன படிக்கணும், ஓகேவா? ஸோ இலக்கணம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் மட்டும் இல்லாமல் தமிழுக்கு நம்ம வந்து என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் தான்.
ஓகே 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்கு, 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கு, அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இது மூணுத்தை நீங்கள் வந்து கவர் பண்ணாலே 97 கொஸ்டின் வந்து உங்களால் போட முடியும். 97 ப்ளஸ் கொஸ்டினை உங்களால் ஈஸியாக போட முடியும். ஸோ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 95க்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணாலே போதும், நீங்கள் கட் ஆஃப் ரேஷியோவில் வந்து நின்றுவீங்க. ஓகேவா? அதே மாதிரி இதில் வந்து நம்ம எளிமையாக மார்க் எடுக்கிற மாதிரி ரொம்ப எளிமையான வினாக்கள் தான் கேட்பாங்க, ரொம்ப டஃப்பான வினாக்கள்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. சரியா? ஸோ அதனால் பார்த்தா தமிழ் பொறுத்த வரைக்கும் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இயல்கள். ஓகே, ஒரு 61 இயலுக்கு பார்த்தா அந்த 61 இயலை பார்த்துங்க. 6லேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஓல்டு புக், அந்த ஓல்டு புக்லையுமே வந்து நியூ புக்கில் கவர் ஆகாத ஒரு சில டாபிக் சிலபஸில் கவர் ஆகாமல் இருக்கிறத மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதும். அதுதான் வந்து கேட்குறாங்க. அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். இது வரைக்கும் வந்து ஒரு 20 டெஸ்ட் நடந்துக்கு, தமிழ் பேஸ் பண்ணி ஒரு 20 டெஸ்ட் இருக்குன்னா அந்த கொஸ்டின் மட்டும் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மார்க் வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துலாம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இலக்கணம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருந்தா சொல், தொடரும் தொடர்பறிதல், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பிரித்து எழுதுக, அப்புறம் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல், ஓகே, பொருந்தா சொல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இதிலிருந்து, சரிங்களா? ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அந்த கட்டமாக போகிறேன் பாருங்க, இதெல்லாம் வந்து 2 கொஸ்டின் கேட்குறாங்கப்பா. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி, வேர்ச்சொல், இது வந்து 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க போன எக்ஸாமில். அதேமாதிரி அகர வரிசையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின். ஓகேவா? அடுத்து பெயர்ச்சொல் இலக்கண குறிப்பு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் கிட்ட வந்துடுச்சு. ஓகேவா? அப்புறம் வந்து தன்வினை எவ்வகை வாக்கியம் சொல்றது பார்த்தா இது ஒரு 3 கொஸ்டின். அடுத்து எதுகை மோனை, இது ஒரு 3 கொஸ்டின். ஓகை, இதெல்லாம் வந்து 2 கொஸ்டின். அப்படின்னா பழமொழி 1. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கொஸ்டின் இதெல்லாம் வந்து ஒன்றா கொடுத்துறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸாமில் ஒரு கொஸ்டின். ஓகே, ஒளிபெயர்ப்புலாம் 2 கொஸ்டின். ஆங்கில சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகே, எதிர்ச்சொல் 1, பிரித்து எழுதுக 2, தொடர்ந்து தொடர்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின் கேட்குறாங்கப்பா. ஏன் அப்படின்னா அந்த சிறப்பு பெயரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்களையும் கொஸ்டின் கேட்டுறாங்க. அதை நம்ம வந்து அறிஞர், அதாவது பார்ட்டு சிலையும் வந்து சேர்க்கலாம், அதேமாதிரி பார்ட்டு ஏலையும் வரும். ஓகேவா? பொருத்துதல், பொருத்தமான பொருள் அந்த சொல்லும் பொருளும், இது வந்து ஒரு 2 கொஸ்டின். நம்ம ஆவரேஜாக நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு 35 கொஸ்டின் கிட்ட இதில் கேட்டுறாங்கப்பா. ஸோ அப்போது நீங்கள் இலக்கணத்தில் வந்து ஸ்ட்ராங்கானாலே தமிழில் வந்து ஈஸியாக மார்க் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து குறையுது, ஓகேவா, அதுக்கு முழு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா தமிழில் தான் போயிருக்கும். தமிழில் மார்க் குறையுது அப்படின்னு, சார் தமிழில் வந்து என் மார்க் 85, ஓகேவா, 100க்கு 85 எடுத்துன்னா மீதி அந்த 15 மார்க்கில் கிட்டத்தட்ட 10 மார்க் எதில் போயிருக்குன்னா இலக்கணத்தை மட்டும் போயிருக்கும். ஏன்னா இலக்கணம் வந்து புரியுற மாதிரி இருக்கும், அந்த ஸ்பாட்டில் போய் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து டக்குன்னு வராமல் விட்டுரும். சரியா? ஸோ அப்போ இலக்கணத்தை நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணாலே போதும். தமிழில் கேட்கக்கூடிய அந்த 100 வினாக்களில் கிட்டத்தட்ட வந்து நம்ம 90 மார்க்கை வந்து தாண்டணும் அப்படின்னா இலக்கணத்தை நீங்கள் அந்த 21 டாபிக், மொத்தமாக ஒரு 21 டாபிக் தான் இருக்கும். இந்த 21 டாப்பிக்கை வந்து நீங்கள் தரவு பண்ணீங்க அப்படின்னா இலக்கணத்திலிருந்து கேட்கக்கூடிய அந்த 35 வினாக்களுக்கு நீங்கள் சரியாக விடையளிக்க முடியும். ஒரு சில நேரம் அதிக வினாக்கள் எழுதுறாங்க, அதுவும் ரொம்ப எளிமையான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் எடுக்கலாம். ரொம்ப கஷ்டப்படுறதில்லை, மெமரி பண்ண தேவையில்லை, ஓகேவா, மண்டையை கொட்டி படிக்க வேண்டியதெல்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் நார்மலாக ரிலாக்ஸாக படித்தா கூட நீங்கள் புரிதல் மட்டும் தான் தேவை. எப்படி நம்ம மேக்ஸ் வந்து புரிஞ்சா ஈஸியோ அதே மாதிரி தான் இலக்கணம் புரிஞ்சா ஈஸி. அதில் ஒரு சில இலக்கணங்கள் தான் நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும், மற்றது எல்லாமே வந்து ஆவரேஜாக நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் தான். ஓகேவா? இந்த எதுகை மோனை, அகரவரிசைப்படுத்துக, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாக்கிய வகை சேர்ந்தல், ஓகேவா, அப்புறம் வேர் சொல்லு, ஓரெழுத்து ஒரு மொழி, ஆங்கில சொல், பிழைத்திருத்தம், இதெல்லாம் தான் கொஞ்சம் எஃபோர்ட் போடாமல் இருக்கும். மற்ற டாப்பிக்லாம் வந்து பார்க்கும்போதே நம்ம ஈஸியாக அடிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது வரைக்கும் நம்ம தமிழை ஒழுங்கான முறையில் படிச்சிருந்தாலே மீதி இருக்கக்கூடிய இலக்கணங்கள் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து பதிலளிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேவா? அடுத்து பார்ட் பி எடுத்துட்டீங்க அப்படின்னா, பார்ட் பின்னா பகுதியில் வந்து இலக்கியம் கேட்குறாங்க. ஸோ இலக்கியம் போது ஃபஸ்ட்டு திருக்குறள் வந்து 2 கொஸ்டின் கேட்டுறாங்கப்பா. ஒன்று திருவள்ளுவர் பற்றி கேட்டுறாங்க, இல்லை திருக்குறளை பற்றி கேட்டுறாங்க, இல்லை அந்த திருக்குறள் பயின்று வரக்கூடிய அணி, ஓகேவா, அப்படின்னா மாதிரி மொத்தம் 3 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. கடந்த குரூப் 4 கூட ஒரு அணி சம்பந்தமான கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ அப்போ அப்படின்னும் போது திருக்குறள் ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா? மொத்தமாக இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு 25 அதிகாரத்தை கொடுத்துருப்பாங்கப்பா. எவ்வளோ? ஒரு 25 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. இந்த 25 அதிகாரத்துடைய சொல்லும் அதுக்குண்டான பொருளும் வந்து நம்ம படித்து வச்சுட்டோம் அப்படின்னா அது சம்பந்தமான இலக்கிய வினாக்கள்னு கேட்குறாங்க. இது இந்த இடத்துல பயன்படுதோ இல்லையோ, ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்டுறாங்கப்பா. சார் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு 4 கொஸ்டின் கிட்ட திருக்குறள் மட்டுமே, அந்த திருக்குறள் சொல்லும் போது நம்ம தெளிவாக படித்தாலே அந்த 4 கொஸ்டின் நம்மளால ஈஸியாக வந்து போட முடியும். ஓகேவா? அதுவும் இந்த அதிகாரங்களை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. அது வந்து யூனிட் 8ல் கவர் ஆக டாப்பிக்காக வருது. யூனிட் 8ல் கவர் ஆனாலும் அது தமிழ் புத்தகத்துலேருந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ திருக்குறள் படிச்சிங்க அப்படின்னா
ஒரு 5லேருந்து 6 வினாக்கள் இருக்குது. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் ஜிகே ரெண்டுமே சேர்த்து ஒட்டு மொத்தமாக 200 கொஷினில் ஒரு 5லேருந்து 6 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே திருக்குறள் மட்டுமே கேட்குறாங்க. அப்போ திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் இந்த 25 அதிகாரத்தையும் புக்கில் கூடிய அதிகாரத்தை மட்டும் நீங்கள் நல்லா தரவாக படித்தாலே இந்த 5லேருந்து 6 மார்க் உங்களால் ஈஸியாக போட்ட முடியும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 15 கீழ்கணக்கு மேற்கணக்கு நூல்கள், கீழ்கணக்கு நூல்கள், அதுக்கப்புறம் ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்செருங்காப்பியம், கம்பராமாயணம், ராவண காவியம், இது வந்து 15 மேற்கணக்கு, அது கீழ்கணக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் காப்பியங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்செருங்காப்பியம், அடுத்து புராணங்கள். ஓகே, பெரிய புராணமாக இருக்கட்டும், 4 திவ்ய பிரபந்தம், அப்புறம் வந்து திருவிழா புராணம், இதெல்லாம் அந்த பக்தி இலக்கிய காலத்தில் உருவானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள், மொத்தம் 96 வகையான சிற்றிலக்கியம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில குறிப்பிடத்தகுந்த சிற்றிலக்கியம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், அப்புறம் குயில் பாட்டு, இது எல்லாமே வந்து இலக்கியத்துக்கு சிறப்பு சேர்த்துவை. ஓகேவா? ஸோ அது சம்மந்தமான கொஷின் கேட்பாங்க. அடுத்து நாட்டுப்புற பாடல்கள், சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள். இந்த சித்தர் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி கிட்டத்தட்ட 2 கொஷின் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஓகே, நாட்டுப்புற பாடல் கண்டிப்பாக ஒன்று கேட்டுருவாங்க. சரியா? ஏன்னா அந்த கலை சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சிறப்பாக பண்ணுறாங்கிறதுனால அதுலேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லையும் வந்து ஒரு கொஷின் கேட்டுறாங்கப்பா. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்க்க முடியாத டாபிக்னு சொல்லலாம். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகேப்பா. ஸோ அடுத்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா சமண முன்னோடிகள். ஓகே, சமண முன்னோடிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இந்த சமயக்குறவர் 4 இந்த சமயக்குறவர் மொத்தம் எத்தனை போன குரூப் 2 ஒரு கொஸ்டின்றாங்கப்பா. சமயக்குறவர்கள் மொத்தம் எத்தனை? இதான் போன குரூப் 2 கேட்ட கொஸ்டின். எத்தனை பேர்? மொத்தம் 4 பேர். இந்த சிலபஸை ஒழுங்காக படித்தாலே அந்த கொஸ்டின் போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருமூலர், ஆதி சித்தன் அழைக்கப்படுறாங்க. அப்புறம் குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், சீத்தலை சாத்தனார், இவர்கள் சம்பந்த விஷயங்கள். அப்போது 63 நாயன்மார்களில் சிறந்த நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள். ஸோ இவங்களை பற்றிலாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதுவும் 15 கீழ்கணக்கு மேல் கணக்கு படிச்சிங்கன்னா, அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இதில் திருக்குறள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு, அப்புறம் கம்பராமாயணம், 15 மேற்கணக்கு, சிலப்பதிகாரம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து தமிழ்லேயும் உங்களுக்கு கவர் ஆகும். அட் த சேம் டைம் யூனிட் 8லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் கவர் ஆகுது. ஸோ யூனிட் 8லையுமே வந்து 15 கீழ்கணக்கு மேல் கணக்கு சம்பந்தமான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது வரைக்கும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே ஜிகேல ஒரு 5 கொஸ்டினை வந்து உங்களால் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்போ தமிழ்லையும் கவர் ஆகுது இந்த டாப்பிக்கு, அட் த சேம் டைம் ஜிகேல யூனிட் 8லையும் கவர் ஆகுது. ஓகேவா? அதனால் இந்த டாப்பிக்லாம் படிக்கும்போது மட்டும் கொஞ்சம் டெப்த்தாக உட்காந்து படிங்க. ஓகேவா? ஏன்னா அப்படி டெப்த்தாக படிக்கும்போது, ஏன்னா இப்போது குரூப் 2 எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் டீப்பாக கேட்குறாங்க அப்படின்னா அப்போ யூனிட் 8லேருந்து டீப்பான கொஸ்டின் கேட்கும்போது உங்களால் ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து படிங்க. ஓகேவா? புத்தகத்தில் எங்கே இருந்தாலும் விடாதீங்க. ஓகே, 15 கீழ்கணக்கு மேல் கணக்கு, கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், அப்புறம் வந்து ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்செருங்காப்பியம், அதுக்கப்புறம் திருக்குறளை பற்றின விஷயங்கள்லாம் வந்து புத்தகத்தில் அது பழைய புக்கோ புதிய புக்கோ எங்கே இருந்தாலும் ஒரு வரி விடாமல் படிங்க. ஏன்னா அது உங்களுக்கு தமிழ்லையும் கவர் ஆகுது, ஜிகேலையும் கவர் ஆகுது. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஷின், 30லேருந்து ஒரு 30 கொஷின் கேட்குறாங்க, 35 கொஷின் கிட்ட கேட்குறாங்கப்பா. ஓகேவா? அதுலேயுமே வந்து இப்போ நான் சொன்ன பற்றிலாம் இந்த முதல் 5 டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி ஈல வந்து என்ன இருக்குது அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதில் முழுக்க முழுக்க தமிழ் அறிஞர்கள் செய்த தொண்டுகளை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு 18ஆம் நூற்றாண்டுலேருந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வகையான இப்போ மரபு கவிதையாக இருக்கட்டும், புது கவிதையாக இருக்கட்டும், வசன கவிதையாக இருக்கட்டும், அந்த கதை, அப்புறம் சிறுகதையாக இருக்கட்டும், சிறு நாவல்களாக இருக்கட்டும், புதினங்களாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து யாரெல்லாம் படைச்சாங்க, அது யாரெல்லாம் என்ன பாடுபட்டாங்க, நம்ம தமிழ் இலக்கியம் வளர்வதற்கு யாரெல்லாம் பாடுபட்டாங்க, இது எல்லாத்துடைய தொகுப்பாக தான் இந்த ஒரு பாடத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் இல்லாத கொஸ்டின் பேப்பர் உங்களால் காட்டவே முடியாது. ஓகே, 2 பேரும் ஒன்றுத்துக்கு ஒன்று சலைச்சிதல்ன்ற மாதிரி பாரதியார் பற்றி 2 கொஸ்டின், பாரதிதாசன் பற்றி ஒரு கொஸ்டின், பாரதிதாசன் பற்றி 3 கொஸ்டின், பாரதியார் பற்றி 2 கொஸ்டின், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டின் வருவாங்க. 4 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிகே எடுத்துட்டாலுமே பாரதியார் வருவார். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக விடுதலை போராட்ட வீரரில் பாரதியார் வாவுசி வரும்போது பாரதியார் பற்றின கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க, போன குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க பாரதியார் பற்றி. ஸோ இப்போ பாரதியார் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தமிழ்லையும் கவர் ஆகுது, அட் த சேம் டைம் ஜிகேலையும் கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ இவங்க 4 பேரை படிச்சிங்கன்னா 4 மார்க் இருக்குது. அடுத்த மரபு கவிதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், இவங்க எல்லாருமே முக்கியமானதான். உடுமலை நாராயண கவி.
சரியா? அந்த உடுமல் நாராயண கவி மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம் தெரியாது, அவரை பற்றின கொஸ்டின் கேட்டு அந்த பகுத்தறிவு கவிராயன்ற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. ஓகேவா? போன குரூப் 4 கூட பார்த்தீங்கன்னா உடுமல் நாராயண கவி சம்பந்தம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. கண்ணதாசன் இந்த காலக்கணிதம் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது மரபு கவிதை. புதுக்கவிதை அப்படின்னு பார்க்கும்போது நா பிச்சமூர்த்திப்பா. ஸோ நா பிச்சமூர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நா பிச்சமூர்த்தி, அப்புறம் மு மேத்தா, ஈரோடு தமிழன்பன். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்கள் தான். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் கடித இலக்கியம், நாட்குறிப்பு, ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மு வரதாசன, பெருஞ்சர் அண்ணா தொடர்பான செய்திகள். ஓகேவா? நாட்குறிப்பு ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்பு பற்றி கண்டிப்பாக வந்து கொஸ்டின் வரும்பா, அதை படித்து வச்சுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கடித இலக்கியங்கள். ஸோ தமிழ் கடித இலக்கியங்கள் அப்படின்போது பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, இது வந்து பழைய சமச்சீர் புக்கில் இருக்குப்பா. அதே மகாத்மா காந்தியை பற்றியும் பழைய சமச்சீர் புக்கில் 2 பாடங்கள் இருக்கு. மு வரதாசனை பற்றியும் பழைய புக்கில் இருக்கு. பேரஞ்சு அண்ணா பற்றியும் பழைய புக்கில் இருக்கு. ஓகேவா? ஸோ புது புக்லேயும் வரும், ஆனால் கொஸ்டின்ஸ் எல்லாமே பழைய புக்கை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. ஸோ இந்த 4வது சீரியல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக். இப்போ கடைசியாக நடந்த குரூப் 4 தேர்வோட பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் இருந்தால் காந்தியடிகள் சார்ந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த சிரவண பிது பத்தின்னு சொல்கிற ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அது. ஸோ அப்போது இந்த சீரியல் நம்பர் 4 வந்து முழுக்க ஓல்டு புக்கில் தான் கவர் ஆகுது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நிகழ்கலை இது வந்து நம்ம 10th புக்லேயே வந்து இருக்கு. நாட்டுப்புற கலைகளை பற்றி தொடர்பான இப்போ வந்து நிகழ்காலத்தில் வந்து என்னென்ன கலைகள்லாம் இருக்குது, கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், கும்மி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாட்டம். ஓகேவா? ஸோ இந்த நிகழ்கலையை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க, அதை நல்லா படிச்சிங்க. ஓகேவா? அடுத்தது தமிழில் சிறுகதைகள் தலைப்பு. இது வந்து ஏன்னா ஒரு பொறுத்துக்கு மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்கப்பா. ஓகே, என்ன அப்படின்னா சிறுகதையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சிறுகதை கொடுத்த ஒரு 4 சிறுகதை, அந்த பக்கம் 4 சிறுகதையுடைய ஆசை கொடுத்துருவாங்க, மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, அந்த மேட்சிங்கில் வந்து நம்ம போடுறாமல் இருக்கும். ரொம்ப சிம்பிளானது. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் வந்து ஒரு விரிவானன்ற பகுதியில் வந்து ஒரு சிறுகதை வரும் பார்த்தீங்களா, அந்த சிறுகதை ஆசிரியர்லாம் நல்லா படிச்சிங்க, அவங்க எழுதுன நூல்கள்லாம் படிச்சிங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் கண்டிப்பாக அந்த சிறுகதை சம்மந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலைகள். ஸோ கலைகள் அப்படிங்கும்போது இதுலேருந்து ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்குறாங்க இந்த ஒரு டாபிக் மட்டும். கலைகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் சிற்பக்கலை வருது, ஓவியக்கலை வருது, பேச்சுக்கலை, திரைப்படக்கலை, இது எல்லாமே வருது. ஓகேவா? இந்த ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுக்கலை போது பார்த்தீங்கன்னா செய்தித்தாள் தொடர்பான ஒரு செய்தியை வந்து கேட்டிருந்தாங்க. பேச்சுக்கலை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஓவியக்கலை, சிற்பக்கலை ரொம்ப முக்கியமானது. போன வாட்டி சிற்பக்கலை வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த சமண சிற்பங்கள்லாம் வந்து எப்படி காணப்படும், அதாவது கொஞ்சம் உடல் ஊதிய நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவங்கள்லாம் செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாங்க. சமண சிற்பங்கள்லாம். ஓகேவா? ஸோ இது வந்து சிற்பக்கலையில் வரக்கூடியது. அதேமாதிரி ஓவியக்கலை, இது 2மே ரொம்ப முக்கியமானதுப்பா. இதுலேருந்து 2த்துலையுமே ஏதாவது கொஸ்டின் வந்து கேட்டுறாங்க. ஓகேவா? வச்சுங்க. அதேமாதிரி வந்து நாடகக்கலை. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழின் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு. ஓகேவா? திராவிட மொழிகள். ஸோ திராவிட மொழிகள் நம்ம 9th புக்லேயே இருக்குது. இந்த 9th புக்லேருந்து வந்து கொஸ்டின் வந்து கேட்டாங்க போன வாட்டி. ஓகேவா? ஸோ அது எல்லாமே தவிர்க்க முடியாத தலைப்புகள். ஓகே, தமிழை பற்றின விஷயங்கள், தமிழ் எந்த அளவுக்கு பழமையானதை பற்றி நிறைய புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பழைய புக்கு புது புக்கு சேர்த்து தான் நம்ம வந்து கண்டிப்பாக படிச்சாகணும். ஏன்னா ஒரு சில தகவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய புத்தகத்தை விட பழைய புத்தகத்தில் நிறைய தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா புது புக்கில் இருக்குன்னா அதை பழைய புக்கில் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீசெண்டாக வந்து புது புக்கில் ஒரு கண்டென்ட் இருந்தாலும் சரி, அது பழைய புக்கில் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து மெயினாக வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதையும் சேர்த்து படிச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உரையடை உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமை அடிகளார், பரிதிமார் கலைஞர், நாமு வேங்கடசாமி நாட்டார், ராபி சேதுப்பிள்ளை, திருவி கல்யாண சொன்னார், வையாபுரி பிள்ளை, பேரா தனியாமணிகள். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறைமை அடிகளார், பரிதிமார் கலைஞர் ரொம்ப முக்கியமானவங்கப்பா. இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து ராபி சேதுப்பிள்ளை, திருவிக்கா, இவங்க 4 பேர். திருவிக்கா நம்ம இன்னொருத்துல கீழே வேற பார்ப்போம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா உவேசா, குரூப் 4 தேர்வில் உவேசா பற்றின ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா சிவை தாமோதரனார் பற்றின ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? உவேசா, தேப்போமி, சி லக்குனார். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 11வது வந்து தேவனைய பாவாணர், அதே மாதிரி பாவலர் பெருஞ்சித்தனார். ஓகேவா? இதை நான் எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 2 பேரும் கேட்குறாங்களோ இல்லையோ 2 பேரில் கண்டிப்பாக ஒருத்தரை பற்றின கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. ஒரு சில நேரங்களில் வந்து 2-3 கொஸ்டின் கூட ஒரே நபர் வந்து கேட்குறாங்க. சில நேரங்களில் 2 பேர்லையும் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. ஓகேவா? தவிர்க்க முடியாத தலைவர்களே இவங்க 2 பேரும் ஒன்று, கண்டிப்பாக ஒருத்தரை பற்றி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்தது 12வது பார்த்தீங்க அப்படின்னா ஜியு போப், வீரமாமுனிவர் தமிழ் தொண்டு. ஓகேவா? ஸோ ஒன்று ஜியு போப் பற்றின ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அப்படிலாம் வீரமாமுனிவர். இவங்க எல்லாமே வந்து ஐரோப்பியர்கள். ஓகேவா? இப்போ ஜியு போப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கனடாலேருந்து வந்திருப்பார். அதே வீரமாமுனிவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தாலிலேருந்து தான் வந்திருப்பார். ஸோ அப்போது எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வந்து தமிழ் கற்றுக்கிட்டு தமிழை வந்து பரப்பியிருப்பாங்க. அதனால தான் இவர்களேருந்து இன்னுமே வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவும் நம்ம வந்து தமிழிலே முதல் எழுத்து சீட்டு மேற்கொண்டு வீரமாமுனிவர் தான். அதனால் அவர் இல்லாத கொஸ்டின் நம்ம பார்க்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார்,
பேரறிஞர் அண்ணா, முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், காமராசர், மாப்போ சிவஞானம், காய் தமிழர். ஓகேவா? இவங்கள நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு செஞ்ச தொண்டு என்ன, நம்முடைய தமிழ் சமுதாயத்துக்கு இவங்களாம் என்னென்ன தொண்டு செஞ்சுருக்காங்கன்றத பற்றி கொடுத்துருப்பாங்க. இவங்க எல்லாருமே நம்ம தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்றதுக்கு ஏதோ ஒரு வகையில் இவங்க எல்லாருமே ஒரு காரணமாக இருக்கிறதுனால தான் இவங்களை இன்னமும் வந்து நம்ம சிலபஸ் வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? அடுத்தது தமிழகம் ஊரும் பேரும் தோற்ற மாற்றம் பற்றிய செய்திகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. ஏன்னா ஊரும் பேரும் போது இப்போ நம்ம ஒரு ஊரில் இருக்கோம் அப்படின்னா அந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு, அது எதனால் அந்த பேர் வந்துச்சு, அப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தா நிலங்களை எப்படி வகைப்படுத்தினாங்க, ஊர்களை வந்து எப்படி அழிச்சாங்க, இது சம்பந்தமான கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்கப்பா. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 15வது உலகளாவிய தமிழ் சிறப்பும் பெருமையும் தமிழ் பணியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழர் பாரம்பரியம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஊரில் வந்து ஒரு பண்டிகையை கொண்டாடுறோம். ஓகே, உலகளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் வந்து எந்தெந்த நாட்டில் வந்து குடியரசுத் தலைவராக இருக்காங்க, நம்ம ரூபா நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் இருக்குது, அதுமாதிரி வெளிநாட்டு ரூபா நோட்டில் நம்ம எந்தெந்த ரூபா நோட்டில் நம்ம தமிழுடைய பேர் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உலக தமிழர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் பரவி இருக்காங்க, அங்கெல்லாம் என்னென்ன போஸ்டிங்கில் இருக்காங்க, என்னென்ன பெருமைப்படுத்திருக்காங்க, இது எல்லாமே இந்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 16வது தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனை தொடர்பான செய்திகள். ஓகேவா? ஸோ தமிழ் மொழினா ஆரம்ப காலத்தில் நம்ம தமிழ் மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம், இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு தமிழ் புலவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருவெளி அண்டத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அப்போது அறிவியல் சிந்தனை தானே. அப்புறம் எந்திர விமானம், ஓகே, வளவனிய வானூர்தி, புறநானூறு, இது எல்லாமே இதில் வரக்கூடிய டாபிக் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 17வது தமிழ் மகளிர் சிறப்பு. ஸோ தமிழ்நாட்டில் இருந்த மகளிருடைய சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா மூலர் ராமதாமியார், ஓகே, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. முத்துலட்சுமி ரெட்டியை பற்றின கொஸ்டின் பேப்பர் வந்து கண்டிப்பாக இருக்கும்பா. ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே அவங்கள பற்றின ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்து கேட்டுருவாங்க. வேலு நாச்சியார் சொல்லவே தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற மகளிர்கள். ஓகே, தில்லையாடி வள்ளியம்மையாக இருக்கட்டும், ஓகே, ராணி மங்கம்மாள், அன்னி பெசன்ட் அம்மையார், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் அஞ்சலி அம்மாள், அஸ்லாம்பிகை அம்மாள், அம்புஜத்தம்மாள். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற வீரர்கள், ஓகே, வீராங்கனைகள். இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்கப்பா. ஓகேவா? ஸோ அதுவும் வேலுநாச்சியாராக இருக்கட்டும், தில்லையாடி வள்ளியம்மையாக இருக்கட்டும், அன்னி பெசன்ட்டாக இருக்கட்டும், இவங்களாம் தவிர்க்க முடியாத தலைவர்கள். அடுத்து 18வது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வணிகம். தமிழர் வந்து எப்படிலாம் வணிகம் பண்ணாங்க, அதாவது கொள்வது குறைபாடாது, கொள்வது மிகை கொள்ளாது, கொடுப்பது குறைபடாது வாழ்ந்தவர் தான் நம்முடைய தமிழர்கள். அப்படின்னும் போது தமிழுடைய அந்த கால வணிக முறை எப்படி இருந்துச்சு, ஓகேவா. அப்புறம் தொல்லியல் ஆய்வுகள், நம்ம தமிழத்தை பற்றி என்ன சொல்லுது, தமிழகம் மேற்கொண்ட கடற்பயணங்கள் என்ன, அதை பற்றின செய்திகள்லாம் படிக்கிறது. அடுத்து 19 வந்து உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகை தொடர்பான செய்திகள். இது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும்பா. ஓகேவா? ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட்லேருந்து தான் நிறைய கொஸ்டின் வந்து எடுத்து வைப்பாங்க டிஎன்பிசி. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி குறிப்பிட்ட பார்ட்லாம் வந்து போகிறது கிடையாது, ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட பார்ட் மட்டும் எடுக்காமல் ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணி எல்லாத்துலேருந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையும் படித்தாதான் அந்த 95 மேலே நம்மளுடைய மார்க் வந்து கிராஸ் ஆகும். இதில் 95 மேலே எடுத்தாது அப்படி தான் நம்ம ஓவரால் வந்து கட் ஆஃப் வந்து 160 மேலே போய் நிற்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சமய பொதுமை உணர்த்திய தாய்மானவர் ராமலிங்க அடிகளார், திருவிக்கா, இவங்க 3 பேரை பற்றி பார்ப்பாங்க. இதில் வந்து ராமலிங்க அடிகளை பற்றி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லையும் ஒரு கொஸ்டின் வந்துடும். ராமலிங்க அப்படின்னா திருவிக்கா, அப்படின்லாம் வந்து தாய்மானவர். ஓகேவா? அடுத்து கடைசியாக 21 டாபிக் என்ன அப்படின்னா நூலகம். இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஒரு 30 கொஸ்டின் கேட்குறாங்க நூலகம் பற்றிய செய்திகளில். ஓகேவா? ஸோ அப்போது இப்போ இந்த சிலபஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணி, ஓகேவா, சிலபஸை மட்டும் கவர் பண்ணி நியூ புக்கு ஓல்டு புக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதும். நியூ புக்கு மட்டும் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும், ஓல்டு புக்கு சிலபஸ் இருக்கக்கூடிய டாபிக் மட்டும் போங்க, ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின், இது 3 மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே தமிழில் உங்களால் என்ன பண்ண முடியும், 95லேருந்து 97 மார்க் வந்து போட முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம வந்து ஜிகே பார்க்கலாம். ஜிகே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா ஸோ அந்த தமிழில் 100ன்றது நமக்கு வந்து ஒரே சப்ஜெக்டில் 100 கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? ஸோ அது நம்ம வந்து படித்தா எடுத்துடலாம். ஓகேவா? ஆனால் ஜிகேன்றது பார்த்தீங்க அப்படின்னா படித்தாலும் நம்ம எடுக்க முடியாத ஒரு டாப்பிக்காக இருக்குது. நம்ம என்ன தான் படித்தாலுமே அதுலேருந்து அவ்வளோ கொஸ்டின் வருமானது நமக்கு ஒரு டவுட். ஓகேவா? ஸோ அப்போது என்ன தான் நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக உட்காந்து படிக்கும்போது கூட ஜிகேல வந்து ஒரு 2-3 கொஸ்டின் வந்து தவறுதான வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சயின்ஸ் வந்து ஒரு 8 கொஸ்டின் கேட்குறாங்களா, ஒரு 6 கொஸ்டின் தான் போடும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்களா, ஒரு 6 கொஸ்டின் தான் போடும். இப்போ வந்து நேஷனல் மோட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 கொஸ்டின் கேட்குறாங்களா, ஒரு 7 கொஸ்டின் தான் போடும். பாலிட்டி வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்கலாம், ஒரு 9 கொஸ்டின் தான் போடும். ஸோ அப்போது நம்மளால் ஃபுல்லாக வந்து ஒரு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஆனால் தமிழ் அப்படி கிடையாது. ஸோ அதனால் தான் ஜிகேல வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து குறைது. காரணம் என்ன அப்படின்னா
நம்ம ஃபுல்லாக படித்தாலுமே அவ்வளோ மார்க் தான் வரும். ஓகே, ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வெளியே கொஞ்சம் டீப்பாக வைக்கிறதுன வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஜிகேன்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், 2 பார்ட்டாக பிரித்து பார்த்தோமா. ஜிகே மொத்தமாக வந்து 100 கொஸ்டின்ப்பா. இந்த 100 கொஸ்டின் வந்து பார்த்தா மொத்தம் 10 யூனிட்லேருந்து கேட்குறாங்கப்பா. இதை 9 யூனிட்லேருந்து மட்டும் 75 கொஸ்டின், ஒரே யூனிட்லேருந்து 25 கொஸ்டின். அதான் என்னன்னா மேக்ஸ். அந்த ஒரு யூனிட் நம்ம நல்லா தரவாக படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா 25 மார்க் எடுக்கலாம். மீதி 9 யூனிட் படித்தோம் அப்படின்னா 75 மார்க் எடுக்கலாம். ஓகேவா? அந்த 75 மார்க்கில் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 கொஸ்டின் போதா, மீதி 65 எடுத்து நம்ம நிரந்தரம் பர்மனெண்ட். இந்த 65க்கு நம்ம எவ்வளோ போனது பொறுத்து தான் நமக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 65 அப்படின்னும் போது இது வந்து நம்ம ஒரு 8 பார்ட்டாக பிரிப்போம். சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்மௌண்ட்டு, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஜாகிரஃபி, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 8, யூனிட் 9, இந்த 8 பார்ட்டுப்பா. சரியா? ஸோ இந்த 8 யூனிட்டை வந்து நம்ம நல்லா தரவு பண்ணோம் அப்படின்னா 65 கொஷின்ஸ் வந்து நமக்கு கையில் இருக்குது. ஓகே, அந்த 65ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் போட மீதி 55 நீங்கள் வந்து சரியாக ரைட் பண்ணா அப்படின்னாலே உங்களுடைய மார்க் ஆட்டோமேட்டிக்காக அந்த கட் ஆஃப் ரேஷியோக்குள்ளே வந்துடும். சரிங்களா? ஆனால் அது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம சொல்கிறது வந்து சாதாரணமாக சொல்லிடலாம், ஆனால் அது வந்து அந்தளவுக்கு எளிமையான விஷயங்கள் கிடையாது. நம்ம குரூப் 4க்கு கேட்ட ஜிகேவே நமக்கு டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா குரூப் 2 கேட்கக்கூடிய ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா அதை டஃப்பாக தான் இருக்கும். பட் ஆனால் என்ன அப்படின்னா அதுலேயும் பேசிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 25 கொஸ்டின் ஜிகேல கேட்குறாங்கப்பா, சாரி 65 கொஸ்டின் ஜிகேல கேட்குறாங்க. அந்த 65ல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் கிட்ட பேசிக் கொஸ்டின் தான் இருக்கும். ஓகே, மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு 35 கொஸ்டின் என்னன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இந்த 30 கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணாமல் இருந்தாலே போதும், 35ல் ஈஸியாக பாதி எடுத்துடலாம். ஓகேவா? என்னது, இந்த 30 கொஸ்டின் கேட்பாங்க, இந்த 30 கொஸ்டின் நீங்கள் தப்பு இல்லாமல் போட்டாலே போதும். இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் குரூப் 4க்கு என்ன படிச்சீங்களோ அதை படித்தாலே அவ்வளோ மார்க் எடுத்துலாம். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுடைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. மீடியமாக நீங்கள் படித்தாலே நல்ல மார்க் எடுத்துடலாம்ப்பா. ஓகேவா? ஸோ அப்போது 30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான கொஸ்டின் தான். 35 வந்து கொஞ்சம் நிறையவே டஃப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன சார் படிக்கணும் அப்படின்னா 6ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ், சோசியல், எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, இதை நீங்கள் கண்டிப்பாக படித்தோம்ப்பா. ஓகேவா? ஸோ நம்ம சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 to 10 ஓகே தான். பட் ஆனால் குரூப் 4கே வந்து 2-3 கொஸ்டின் வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட் தான் கேட்குறாங்க, 11th 12 தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சயின்ஸ் ஃபஸ்ட்டு 6ஆவதுலேருந்து 10வது வரைக்கும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 11th 12th சயின்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லா தான் இருக்கும். எடுத்த உடனே நீங்கள் 11th 12th போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஒரு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும், சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்து புரிதல் அந்த உணர்வு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய மார்க் வந்து ஹை ஆகும். இல்லைன்னா அதே மார்க் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ ஃபஸ்ட்டு பொது அறிவு எடுத்துட்டோம் அப்படின்னா பொது அறிவு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பொது அறிவியல், சரிப்பா, பொது அறிவியல் மொத்தமாக வந்து ஒரு 5 பார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த 5 பார்ட்டில் முதல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னே நமக்கு தெரியாது. அது பார்த்தோன்னா வந்து சயின்ஸ் ஓரியண்டான ஒரு சில சப்ஜெக்டாக இருக்கும். ரொம்ப சயின்ஸ் ப்ளஸ் சைக்காலஜி ஓரியண்டான சப்ஜெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டியுமே 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த 2 கொஸ்டினுமே வந்து எக்ஸாமில் கேட்டதுக்கப்புறம் தான் என்னன்ற ஒரு மெத்தட் நமக்கு தெரிய வந்துச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன நோட்ஸ்ன்றது என்னன்னா ஜென்ரலாக சயின்ஸை வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ உண்மையான சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா சரி இது வரைக்கும் வந்து கெமிஸ்ட்ரி, இது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி. இந்த 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாமா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்ற ஒரு மொத்தம் இந்த 4 பார்ட்டை 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு இப்போ நான் இந்த எல்லோ மார்க்கில் எதெல்லாம் மார்க் பண்ணிக்கணும் அதெல்லாம் வந்து போன குரூப்பில் கொஸ்டின் கேட்ட பார்ட்னு அர்த்தம். பேரண்டத்தின் இயல்புன்னு டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக எந்த டாப்பிக்கில் தான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த விசை, இயக்கம், ஆற்றல், அப்புறம் அன்றாட வாழ்வில் இயக்கவியல், அப்புறம் மின்னியல், காந்தவியல், ஒளிப்பா, இது நல்லா படிச்சிங்க. அதில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கடுத்து வெப்பம், இந்த அணுக்கரு இயற்பிலிருந்து போனாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து ஃபிசிக்ஸில் ரொம்ப முக்கியமான டாபிக். விசை, இயக்கம், வெப்பம், ஒளியியல், மின்னியல், மின்காந்தவியல் இருக்கிறது. அப்புறம் அணுக்கரு இயற்பியல், ஏன்னா மின்னியல் மின்காந்தவியல் தான் ஒன்றா சேர்ந்து வந்துடும். அப்புறம் இந்த டாப்பிக்கெலாம் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே போதும், உங்களுடைய மார்க் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? ஏன்னா சயின்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா எந்த ஒரு டாபிக் வேணால் போகலாம். அதேமாதிரி வந்து விதிகள், பொது அறிவியல் விதிகள்ன்ற டாப்பிக்கில் வந்து எந்த ஒரு விதி வேணால் கேட்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 விதிகள் இருக்குது. அந்த 30 விதிகளை வந்து பார்த்தீங்கன்னா எது வேணால் கொஸ்டின் எதன வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வாட்டியோட பார்த்தீங்கன்னா இந்த பொது ஈர்ப்பியல் விதி, இல்லை அப்படின்னா அந்த பாஸ்கல் விதி, பாயில் விதி, ஓகேவா? அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஓம் விதி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய அப்புறம் வந்து டாஃப்லர் விதி, இந்த மாதிரியான விதிகள் தான் வந்து நிறைய வந்து கேட்குறாங்க. ஸோ விதியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருது.
ஓகேவா? அந்த போட முடியுமான்றது விதி, அது விதிக்கு தான் தெரியும், நம்ம தலை விதிக்கு தான் தெரியும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் தனிமங்கள் சேர்மங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பாங்கப்பா. அடுத்து அமிலங்கள் காரங்கள் உப்புகள் 2 கொஸ்டின் கேட்பாங்க. அமிலங்கள் காரங்கள் உப்புக்களை பேஸ் பண்ணி போன குரூப் 4 ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி குரூப் 2லயுமே ஒரு கொஸ்டின் வந்து அமிலங்கள் காரங்கள் உப்புகள் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள், இதெல்லாமே கெமிஸ்ட்ரி நம்ம படிக்க வேண்டிய மிக முக்கியமான டாபிக். ஓகே, இதில் வந்து தனிமங்கள் சேர்மங்கள் அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்ம பயாலஜி எடுத்துட்டோம் அப்படின்னா உயிர் உலகின் வகைப்பாடு, நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வகைப்படுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன உயிர்கள் வந்து என்னென்ன வகையில் வந்து போய் சேருது, அந்த இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் வகைகள், அப்புறம் அந்த லார்வாக்க வகைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனித இனம் அந்த பாலூட்டி வகை. ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கணும். ஓகே, அதான் வந்து உயிரின வகைப்பாடு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மரபியல் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு எக்ஸாமும் கேட்டுறாங்கப்பா. மரபியல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் இயங்கியல். இந்த உடல் இயங்கியல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பு மண்டலம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும்பா. உடல் இயங்கியல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 12th புக்கில் ஒரு லெசன் இருக்கும் உடல் இயங்கியல் சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 100 பக்கம் இருக்கும். அதில் தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் உடல் இயங்கியல்ன்றது பார்த்தீங்கன்னா உறுப்பு மண்டலம் எல்லாத்தையும் படிக்குது. எலும்பு மண்டலத்தை ஆரம்பித்து தோல் மண்டலம், தோல், எலும்பு, தசை. ஓகே, ஃபஸ்ட்டு தோல் தான், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே தசை, அதுக்கப்புறம் எலும்பு, அதுக்குள்ளே அப்புறத்துக்குள்ளே அந்த முக்கிய உறுப்புகள். ஓகேவா? சுவாச மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், ஓகே, ரத்த ஓட்ட மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக மண்டலம், அதான் வந்து சிறுநீரக மண்டலம். ஸோ அது கழிவு நீக்க மண்டலம் வந்துடும். ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மொத்தம் ஒரு 8 உறுப்பு மண்டலங்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து இதில் கவர் ஆகிடும். ஓகேவா? போன வாட்டி கூட அந்த ரத்த ஓட்ட மண்டலம் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்கப்பா. அடுத்து உணவியல். ஸோ உணவியல் அப்படின்னா உணவியல் மற்றும் உணவியல் கலப்படம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குப்பா. என்ன அப்படின்னா உணவியல் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து எந்த வகையில் சாப்பாடு சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எதில் கார்போஹைட்ரேட் இருக்குது, எதில் புரதம் இருக்குது, எதில் அமினோ அமிலம் இருக்குது, எதில் வைட்டமின் இருக்குது, அந்த வைட்டமினுடைய பயன்கள் என்ன, அதனுடைய பயன்பாடுகள் என்றதை பற்றி படிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி உணவில் கலக்கக்கூடிய அந்த கலப்படங்கள் வந்து ஒரு 3 பார்ட்டாக பிரிப்பாங்க. சரியா? அதாவது இயற்கையாக கலக்கக்கூடியது, அப்புறம் வந்து தெரியாமல் கலக்கூடியது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்தே சேர்க்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுலேருந்து பொறுத்துக்கு வச்சு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்கப்பா. ஓகே, போன குரூப் 4ஓட. அப்புறம் உடல்நலம் மற்றும் சுகாதாரம் மனித நோய்கள். ஸோ உடல்நலம் வந்து நமக்கு சரியாக இருக்கணும். அப்போ அந்த உடல்நலத்தை கெடுக்கக்கூடியது என்னது? நோய்கள். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்கப்பா. ஓகே, பொறுத்துக்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு கொஸ்டின் வந்து நோய்கள் சம்மந்த கொஸ்டின் வந்து கேட்டுறாங்க. அடுத்து சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல். இது ரொம்ப ரொம்ப என்வரான்மெண்டல் ஸ்டடீஸ்ப்பா. குரூப் 1ல் ஒரு சப்ஜெக்டே தனி பேப்பரே ஒன்று இருக்கும். ஓகே, மெயின்ஸில் அது வந்து இங்கே ஒரு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. சரியா? ஏன்னா அந்த போடக்கூடிய அந்த சட்டங்கள், திட்டங்கள், ஓகேவா, இந்த ப்ராஜெக்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் அதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்கப்பா. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள். ஸோ நடப்பு நிகழ்வுகளுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த இந்த சிலபஸை பேஸ் பண்ணி கேட்குறானது அப்பாற்பட்ட விஷயம் தான். நம்ம ஒரு எக்ஸாமுக்கு நம்ம தயாராகிறோம் அப்படின்னா ஒரு 8 மாதத்துலேருந்து ஓகே ஒரு 6 மாதம் 8 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் படித்தாலே போதும். 6 மாதம் 8 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே போதும். அதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? இதுவே போதுமானது. ஏதாவது ஒரு வெப்சைட்டு அப்படி இல்லையா ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணிங்க, தினமணி நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ அது படித்தாலே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ணலாம். இதில் இவங்க சொல்லக்கூடிய இந்த பார்ட் மட்டும் போங்க. ஆக்சுவலாக இந்த பார்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ் பேப்பரே படிச்சிடலாம். ஒவ்வொரு பார்ட்டாக தேர்றதுக்கு நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக படித்தாலே போதும். அதுதான் இதில் ஒவ்வொன்றா பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகேப்பா. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயம் தான் கேட்குறாங்க அதிகமாக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்புகள். இது 2 தான் அதிகமாக கேட்கக்கூடிய பார்ட்டாக இருக்குது. கண்டுபிடிப்பு சம்மந்தமான சயின்ஸ் ஓரியண்டான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. எக்கனாமிக் ஓரியண்டான கொஸ்டின் போன கூட பார்த்தீங்கன்னா பட்ஜெட் சம்மந்தமாக 2 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஓகே, கண்டுபிடி சம்மந்தமாக ஒரு 2 கொஸ்டின். ஸோ அப்போது அந்த கண்டுபிடிப்புகள், பட்ஜெட், அந்த எக்கனாமிக் ஓரியண்டான கொஸ்டின்ஸ் தான் கரண்ட் அஃபேர்ஸ் அதுமாதிரி கேட்குறாங்க. அப்போ இது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வரும்போது இது சம்மந்தமான நியூஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அதை நல்லா கவனிச்சுங்க. ஓகேவா? ஓகேப்பா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 3ல் வந்து இந்தியாவின் புவியியல். யூனிட் 3ல் வந்து இந்தியாவின் புவியியல். ஸோ இந்தியாவின் புவியியல் அப்படின்போது பார்த்தீங்கன்னா நம்ம 10th புக்கில் வந்து ஒரு 5 லெசன் இருக்குப்பா. அந்த 5 லெசன் நீங்கள் தரவு பண்ணாலே போதும், ஈஸியாக மார்க் எடுத்துக்கலாம். 10th புக்கில் ஒரு 5 லெசன், அந்த 5 லெசன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க போதும். அதுதான் வந்து ஃபைனல். ஓகேவா? ஸோ அதையும் தாண்டி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்குமே வந்து 11th 12th புக்கில் ஒவ்வொரு பாடம் இருக்கும். ஓகேவா? இயற்கை இடர்பாடுகள், மனித இடர்பாடுகள், அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதும். அதுலேருந்து தான் எல்லா கொஸ்டின் வந்துருக்கு. ஓகேவா? இதில் வந்து போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அம்மை எடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அது 10th புக்கில் இருக்குது. இந்திய ஆறு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அது 10th புக்கில் இருக்குது. மண் பற்றி ஒரு கொஸ்டின், அதுவும் 10th புக்கில் இருக்குது. அப்புறம் இயற்கை வளங்கள் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அதுவும் இருக்குது. காடு சம கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க, அதுவும் 10th புக்கில் இருக்குது. மக்கள் தொகை அடர்த்தி பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இது எல்லாமே 10th புக்கிலே இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போது சயின்ஸோ அதெல்லாம் சொல்ல 11th 12th படிக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா. ஆனால் ஜாகிரபி பொறுத்த வரைக்கும்
அந்த 10th புக்கில் கூடிய அந்த 5 லெசன் நல்லா தரவு பண்ணிங்க. ஓகே, அப்போது அடுத்தது யூனிட் 4 என்ன சொல்லுது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் வரலாறும் பண்பாடும், இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஓகேவா, இதில் வந்து போனாடி என்னன்னா சிந்து சனாதிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, குப்தர்லேருந்து ஒரு கொஸ்டின், டெல்லி சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்கப்பா. முகலாயிலேருந்து ஒரு கொஸ்டின், அந்த நிர்வாக அமைப்பிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் தென்னிந்திய வரலாறுலேருந்து ஒரு கொஸ்டின். ஓகேவா, ஸோ இது இல்லாமல் நம்மளுடைய இந்த வேற்றுமை ஒற்றுமை, அப்புறம் இனம் மொழி வழக்காறு, இந்திய பண்பாட்டு இயல்புகள், இதெல்லாம் படித்தோன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து வருது வராமல் போயிடுது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் தான் ரொம்ப முக்கியமானது தான். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை நீங்கள் வந்து தரவாக முடிச்சு வச்சுட்டாலே போதுமானது. ஓகேவா, போனாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கு வந்து விஜயநகர் பாவனி பேச வந்து சிலபஸே இல்லை சார், இது நடத்த வேணாம், வந்து கொஸ்டின் கேட்க மாட்டோம் சொன்னாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 2 கொஸ்டின் கிட்ட விஜயநகர் பாவனி பேச வந்து வந்துச்சு. ஓகேவா, அந்தளவு ஒரு தவிர்க்க முடியாத டாபிக் நம்ம சொல்லலாம். அடுத்து யூனிட் 5 பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சியல். யூனிட் 5 என்னது? இந்திய ஆட்சியல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி வந்து நம்ம சிலபஸு புக்கு அதெல்லாம் தாண்டி இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா படித்தாகணும். சிலபஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஆரம்பத்தில் ஆரம்பித்து இறுதி வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக படித்தாதான், அதாவது 6வது புக்கில் ஆரம்பித்து 12வது புக் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த பாலிட்டி டாப்பிக்கு நீங்கள் படித்தாகணும்பா. ஏன்னா அப்படி படித்தாதான் பாலிட்டி கேட்கக்கூடிய கொஸ்டினை வந்து உங்களால் 95% கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். ஒரு 12 கொஸ்டின் கேட்குறாங்களா, ஒரு 11 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ண அப்படின்னா 6ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் உங்களுடைய பாலிட்டி லெசன் ஃபுல்லாகவே சிலபஸில் கவர் ஆகிறது மட்டும் நீங்கள் ஃபுல்லாக படித்தாதான் இந்த மார்க்கை வந்து எடுக்க முடியும். வேறு வழியே கிடையாது. ஏன்னா பாலிட்டி வந்து ஒரு பெருங்கடல் மாதிரி பரவி கிடக்குது. நம்ம எவ்வளோ படித்தாலும் படிக்க 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 நிறைய ஆர்டிகல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து படிக்க முடியலனாலும் இந்த டாப்பிக் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே போதும், அதுவும் சிலபஸில் கவர் ஆகுதான். ஓகேவா, சரி. கீழே பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பில் ஆரம்பித்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிமை சாசனம் வந்து முடியும். ஓகேவா, இப்போ கூட குரூப் 4 மனித உரிமை சாசனம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, மனித உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அப்படிங்கும்போது இந்திய அரசமைப்பு, இந்திய அரசமைப்பு முகவுரை என்ன சொல்லியிருக்காங்க, அரசமைப்பின் முக்கிய கூறுகள், இது படிக்கும்போது இதில் வந்து இல்லாத ஒரு டாபிக்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்டவணைகள்ப்பா, அப்புறம் பகுதிகள், அதுக்கப்புறம் சட்ட திருத்தம். இது எல்லாமே எங்கேயுமே தொகுப்பாக இருக்காது. இது 3 மட்டும் தொகுத்து வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது 3 தொகுத்து படிச்சிங்க, மீதி எல்லாமே இதில் எடுத்து நீங்கள் புக்கில் எடுத்தே படிச்சுக்கலாம். இது 3 மட்டும் நீங்கள் தொகுத்து படிச்சிங்கன்னா போன குரூப்பில் இது 3த்துலையுமே 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுவும் சட்டத்தை 2 கொஸ்டின் வந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல் வந்து இந்திய பொருளாதாரம். ஓகே, நல்லா கவனிச்சிங்க. இது எல்லாமே நீங்கள் குரூப் 4ல் பார்த்தது தான். நீங்கள் எதுவும் இங்கே புதுசாக பார்க்க போகிறது, இது எல்லாமே குரூப் 4ல் நீங்கள் பார்த்து படித்த டாபிக் தான். இங்கே கொஞ்சம் டீப்பாக படிங்க, அதை மட்டும் தெரிஞ்சுங்க. இங்கே கொஞ்சம் என்ன பண்ணணும், நீங்கள் டீப்பாக படிக்கணும். ரொம்ப மேலோட்டமாக படித்தா வேலைக்கு ஆகுது, டீப்பாக படித்தா மட்டும் தான் மார்க் எடுக்க முடியும். ஓகேவா, அடுத்து இந்திய பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் 5வது தேதியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இந்திய பொருளாதாரம் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதார இயல்பு, 5ஆண்டு திட்டம், திட்டக்குழு, நிதி ஆயோக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆணையம், அப்புறம் வந்து ஜிஎஸ்டி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பணக்கொள்கை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி திட்டங்கள், அப்புறம் வந்து இந்திய அரசு திட்டங்கள், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசுமை புரட்சி, இது எல்லாமே தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த டாப்பிக்லாம் நீங்கள் கவர் பண்ணாலே மேஜராக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நிதி ஆயோக்கு, திட்டக்குழு, வருவாய் ஆதாரங்கள். ஸோ வருவாய் ஆதாரங்கள் அப்படின்னா இதுல இருந்து ஒவ்வொரு எக்ஸாம் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கப்பா. அப்போ இந்தியாவுடைய வருவாய் ஆதாரம் பார்த்தீங்கன்னா எந்த வரி எங்கே போடுறாங்க, எந்த வரியை யார் வசூல் பண்ணுறாங்க, யார் விதித்து யார் வசூல் பண்ணுறாங்க. ஓகே, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆணையம், விதி 280 நிதி ஆணையம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு, அப்புறம் ஜிஎஸ்டிப்பா. அடுத்து இந்திய பொருளாதாரத்தின் அமைப்பு முறை, அப்புறம் வேலைவாய்ப்பு உருவாக்கம், இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தொழில் வளர்ச்சி. ஸோ அந்த 1948 அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தொழில் வளர்ச்சி போட்டிருப்பாங்க. அந்த தொழில் வளர்ச்சி எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊரக நலசார் திட்டங்கள், அதாவது அந்த கிராமப்புறத்தினர் பாருங்க வறுமை ஒழிப்பு திட்டங்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கப்பா. பொறுத்தில் கேட்குறாங்க, இல்லை தனிப்பட்ட முறையில் கேட்குறாங்க. அந்த அப்போ போடும்போது ஒரு திட்டமாக இருந்திருக்கும், அதை இப்போ வந்து வேற மாற்றி கூட போடுவாங்க. ஸோ அப்போது அந்த திட்டம் இப்போ என்னவா மாறி இருக்கு, இது சம்மந்தமான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. சரியா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை, அப்புறம் வந்து கல்வி என்பது பார்த்தீங்கன்னா தேசிய கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா எவ்வளோ கல்வி பெற்றிருக்கு, அதில் தமிழ்நாடு எவ்வளோ பெற்றிருக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் எவ்வளோ பெற்றிருக்காங்க, பெண்கள் எவ்வளோ பெற்றிருக்காங்க, அதிக கல்வி பெற்ற மாநிலம் எது, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகே, அடுத்து நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை. ஸோ வறுமை இதெல்லாமே வந்து அந்த வறுமையோடைய அந்த வறுமை அளவீட்டு முறை இதெல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, இதில் வந்து எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து செலக்டடான டாப்பிக்கை வந்து படித்தாலே செலக்டாக மார்க் எடுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம பாலிட்டி மாதிரி ஃபுல்லாக உட்காந்து கரைச்சக்கூடிய அவசியம் கிடையாது. செலக்டடாக ஒரு சில டாப்பிக் மட்டும் சூஸ் பண்ணி படித்தாலே போதும். அது வந்து கொஸ்டின் வந்தால் ஓகே, எல்லாருக்கும் தெரியும்.
இல்லை கொஸ்டின் வரலையா அது யாருக்குமே தெரியாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6ல் வந்து இந்திய தேசிய இயக்கம். ஸோ நேஷ் மூமெண்ட்டுப்பா. ஸோ நேஷ் மூமெண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியான்னு கூட நம்ம சொல்லுவோம் இதை. இதில் வந்து தேசிய மறுமலர்ச்சி, அதாவது தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னா ஆங்கிலேயர் வந்துட்ட பிறகு ஆங்கிலேயம் நம்ம எப்படி விரட்டணுன்றதை பற்றி போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், ஆரம்ப காலத்தில் என்னென்ன இடத்துல எவ்வளோ எழுச்சி ஏற்படுது, இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய எழுச்சி, பாளையக்கார புரட்சி, தென்னிந்திய புரட்சி, ஓகே, வேலுநாச்சியாருடைய அந்த எதிர்ப்பு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். அதே மாதிரி மைசூர் போராக இருக்கட்டும், அப்புறம் கர்நாடக போர், இது எல்லாமே வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் 1885லேருந்து 1947 வரைக்கும் என்ன நடந்துச்சு. ஸோ இது வந்து இந்திய தேசிய காங்கிரஸை கேட்பாங்க. போன குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் கிட்ட இருந்து கேட்டாங்க. ஒரு 3 கொஸ்டின் இந்த ஒரு டாப்பிலேருந்து கேட்டிருந்தாங்க. அடுத்த தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கராக இருக்கட்டும், பகத்சிங், பாரதி, வஉசி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, காமராசர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அப்புறம் வந்து தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் சிலர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேதா சுபாஷ் சந்திர போஸ் பற்றி, ராஜாஜி பற்றியும், அப்புறம் வந்து பாரதியார், வஉசி பற்றியும் ஒவ்வொரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ என்னென்னா அப்போ தலைவர்கள் வந்து கண்டிப்பாக 2-3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லையும் 3 கொஸ்டின் கிட்ட தலைவர்கள் மட்டுமே வருது. அப்போ அந்த ஐஎன்சியில் பங்கு கொண்ட எல்லா தலைவர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் ஈஸியாக உங்களால் போட முடியும். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள், அகிம்சை முறையின் வளர்ச்சியும் மற்றும் புரட்சிகர இயக்கங்களும், வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை. ஸோ வகுப்புவாதத்தில் வந்து பார்த்தா தேச பிரிவினை வந்து எப்படி பிரிஞ்சிச்சு, பாகிஸ்தான், இந்தியா எப்படி பிரிஞ்சுன்றதை பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான்பா. ஸோ இதில் வந்து மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா 1985 1947 வகுப்புவாதம், சரி ஐஎன்சி காங்கிரஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆட்சி தொடர்கால கிளர்ச்சிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்களை பற்றின விஷயம் படித்தாலே ஐஎன்சி ஓவர்ப்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8. ஸோ யூனிட் 8 வந்து நம்ம சொல்லலாம் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இந்த தொல்லியல் கண்டுபிடிப்பு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. அதே மாதிரி சங்ககாலம் முதல் இக்காலம் வரலாம் தமிழ் இலக்கிய வரலாறு. மொத்தமாக இதில் வந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலடியா சமணம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது நாலடியா சமணம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் வந்துருக்குப்பா. போன குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து என்னது ஒரு 4 கொஸ்டின் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது திருக்குறள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஒழுங்காக படித்தாலே இந்த 4 கொஸ்டின் ஈஸியாக வந்து போட முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. இப்போ நம்ம ஐஎன்சி 1885 to 1947 பார்த்து பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வந்து அந்த போராட்டத்துக்கு பங்கேற்றாங்க அதை பற்றி பார்த்தா இந்த தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் தமிழகத்தின் பங்கு. அடுத்து ஆங்கிலேய ஆட்சியின் தொடர்கால கிளர்ச்சிகள், அங்கே படித்தா நம்ம இங்கேயும் படிக்க போகிறோம். விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு நம்ம தமிழில் படிச்சுன்னா அதே தான் இங்கேயும் கவர் ஆக போகுது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா சமூக சீர்திருத்த இயக்கங்கள், தமிழ்நாட்டில் வந்து சமூக சீர்திருத்த இயக்கங்கள். இப்போ நம்ம வள்ளலாரை பற்றியும் அயோத்திதாச பண்டிதரை பற்றியும் அப்புறம் இவங்க ஐயங்காளி இவங்க எல்லாரை பற்றி நம்ம படிப்போம். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் இயக்கங்கள். அந்த சமூக இயக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் இயக்கங்கள் எப்படி வந்து வேறுண்டுச்சு, இந்த நீதி கட்சி, திராவிட கட்சி, திராவிட முன்னேற்ற கட்சி, அப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி, இதெல்லாமே வந்து எப்படி உருவாகி வந்துச்சுன்றதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து அதில் முக்கியமானது வந்து நீதி கட்சி, அதுக்கப்புறம் பகுத்தறிவு வாதத்தின் வளர்ச்சி. ஓகே, சுயமரியாதை இயக்கம். நீதி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அரசியல் கட்சி இயக்கமாக மாறுச்சு. ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கமாக வந்து எது இருக்குது அப்படின்னா பகுத்தறிவாதத்தின் வளர்ச்சி தான் சுயமரியாதை இயக்கம். பகுத்தறிவு மக்களிடையே பகுத்தறிவு புகுடுவதற்காக தான் சுயமரியாதை இயக்கத்தை வந்து பெரியார்கள் வந்து கொண்டு வருவாங்க. அப்புறம் வந்து திராவிட இயக்கம், அதான் இந்த நீதி கட்சி என்ன ஆச்சு திராவிட இயக்கமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, இதில் மிக முக்கியமான வந்து பார்த்தா தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் தான்ப்பா. தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் இவங்களை பற்றின கொஸ்டின் வந்து கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9. ஸோ யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு பழைய புக்கில் வந்து இந்த டாபிக்லாம் இருக்காது. ஓகேவா. இந்த சமூக நீதி, சமூக நல்லிணக்கம் இருக்கும். ஓகேவா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழத்தின் மூலங்கள் இல்லாமல் தான் இருக்குமே தவிர இந்த அரசியல் கட்சிகள் அப்புறம் வந்து பல்வேறு இதெல்லாம் வந்து இருக்காது. ஓகேவா. ஒரு சில டாப்பிக்கில் வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. குரூப் 4ல் இருக்கிற டாபிக் அப்படியே இருக்காது. யூனிட் 8ல் வந்து கொஞ்சம் குரூப் 4ல் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. குரூப் 2ல் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் கிட்ட யூனிட் 9 இது மட்டுமே கேட்குறாங்க. இந்த வாட்டி அதிகமான கொஸ்டின் கேட்கலாம். அதில் மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்கப்பா. கேட்டால் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அது வந்து ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நலத்திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க, இந்த சீருடை திட்டங்கள், அப்புறம் வந்து கல்வி திட்டங்கள், மடிக்கணி திட்டம், இது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும். ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி எப்படி வழங்கப்படுது அதை பற்றின விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது பல்வேறு துறைகளில் தமிழக நிகழ்ச்சியிலே சாதனைகள்.
ஓகே. அந்த எதனா ஒரு துறையில் வந்து ஒரு புது ஸ்கீம் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் மின் ஆளுமை. இப்போ நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் சைட்லாம் அப்ளை பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஆர்ஐ போய் பார்க்கணும், விஓ போய் பார்க்கணும், அதுக்கப்புறம் டிடிஏ போய் பார்த்தா தான் நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கிடைக்கும். இப்போலாம் வந்து அப்ளை பண்ணி வந்தால் போதும், நம்ம ஃபோனுக்கே வந்தது. அதுதான் வந்து இந்த மின் ஆளுகை திட்டம். அதை பற்றி நம்ம வந்து படிப்போம். இதோட முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து யூனிட் 10ல் வந்து என்ன இருக்குன்னா திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. சரியா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. போன குரூப்பில் இருக்கிற ஒரு 25 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து சிலபஸ் ஓரியண்டான கொஷின் தான். ஓகேவா? ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்சிஎம்எஸ்எஃப், விழுக்காடு, அதாவது பர்சன்டேஜ், அது பார்த்தா தனி வட்டி கூட்டு வட்டி. சரியா? இது எல்லாமே வந்து 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த பரப்பளவு கொள்ளளவு காலம் மற்றும் வேலையெல்லாம் வந்து 2 கொஷின். எல்சிஎம் ரேஷியோ வந்து பார்த்தா 2 கொஷின். அப்புறம் எழுத்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எண் வரிசை 2 கொஷின், எழுத்துக்கான 2 கொஷின் அப்படின்ற மாதிரி தான் வந்து மொத்தமாக கேட்டிருந்தாங்க. ஒரு சில குறிப்பிட்ட டாப்பில் தான் அதிகமான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஓவராலாக வந்து மொத்தமே இருக்கிறதே ஒரு 15 டாபிக் தான். அந்த 15 டாபிக் நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னா 25ல் ஒரு 23 கொஸ்டின் வந்து நம்மளால் எளிமையாக வந்து போட முடியும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் தெளிவாக போட்டாலே போதும். இந்த குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸ் உங்களால் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். நல்லா கவனிச்சிங்க. நம்ம வந்து குரூப் 4 எக்ஸாமோட குரூப் 2 பிலிம்ஸ் வந்து ஈஸி தான்ப்பா. ஓகேவா? நல்லா கவனிச்சிங்க. தமிழ் மேக்ஸும் நம்ம குரூப் 4க்கு என்ன படிச்சிங்களோ அதே தான் படிக்கும். வேறு எதுவும் நீங்கள் புதுசாக படிக்க தேவையில்ல. குரூப் 4க்கு படித்ததை மட்டும் ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகேவா? ஜிகே மட்டும் என்ன பண்ணிங்கன்னா 11th 12th புக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? 11th 12th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் பேக்காக இருக்கட்டும், பாக்ஸ் டாப்பிக்காக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் இஷ்யூவாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதில் எந்த விதமான நெகோசியேஷனும் வேணாம். ஏன் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக படிச்சிங்க அப்படின்னா மார்க்கு நீங்கள் வந்து அந்த கட் ஆஃப் குள்ளே போனோம் அப்படின்னா தமிழ் மேக்ஸில் மட்டும் மார்க் எடுத்தால் போதாது, அந்த ஜிகேலையுமே நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணணும். ஸோ அப்போ தமிழ் மேக்ஸ் மட்டும் நான் வந்து சார் தமிழில் 100க்கு 100, மேக்ஸில் 25 ஜிகேல 10 மார்க் தானே வேஸ்ட், அது பயனே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போது எல்லாத்தையுமே நம்ம வந்து பரவலாக படிச்சுட்டு போனோம். இந்த குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜிகே கொஞ்சம் டெப்த்தாக படிச்சிருப்போங்க. ஏன்னா நீங்கள் வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆல்ரெடி நீங்கள் டெப்த்தாக படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த ஜிகே பொறுத்த வரைக்கும் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் டீப்பாக இறங்கி படித்தாதான் ஓரளவுக்காச்சும் நம்ம மைண்டில் வந்து நிற்கும். சரியா? ஏன்னா நம்ம தமிழ்னும் போது ஒரே டாபிக் தான். ஆனால் ஜிகே ஒரு டாபிக் கிடையாது, அதுக்குள்ளே மொத்தம் ஒரு 8 டாபிக் வந்து கலந்துருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு மைண்ட் வச்சுட்டு படிங்க. ஸோ குரூப் 4 பற்றின குரூப் 2 எக்ஸாம் பற்றின சிலபஸ் அலைன்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பற்றி நம்ம வந்து ஒரு கிளியர் கட்டான ஐடியா கொடுத்துருக்கோம். இதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டிய டாப்பிக்லாம் என்ன அப்படின்னா தமிழ் மேக்ஸ், அது டிஃபால்ட்டுப்பா. அதுக்கடுத்து நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னா இந்தியன் ஜியாகிரபி. ஓகேவா? ஏன்னா இந்தியன் ஜியாகிரபி வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 5 லெசன். அப்போ இந்த 5 லெசனை வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. வேறு எதுவும் நீங்கள் புதுசாக பண்ண தேவையில்ல. இந்த 5 லெசன்ஸை வந்து நீங்கள் தரவாக படித்தாலே கேட்குற எல்லா கொஸ்டினும் உங்களால் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே? நீங்கள் புதுசாக எதையுமே பண்ண வேண்டியதில்லை. ஜியாகிரபி அந்த ஃபஸ்ட்டு 5 லெசன் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த 5 லெசனை முடிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஏன்னா இதில் தான் கொஸ்டின் கேட்குறானும் போது இதை நீங்கள் வந்து ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டி ஏன் அப்படின்னா எல்லாருமே டிகிரி லெவல் தான் இந்தியன் பாலிட்டியை படிப்பாங்க. சரியா? ஏன் அப்படின்னா புக்குன்னும் போது 11th 12th புக்கும் கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு தான் போவாங்க. 6th 12th மட்டும் படிக்க மாட்டாங்க. ஓகே? ஜியாகிரபி. அதுக்கடுத்து நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அமௌண்ட். நேஷனல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4வது வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது முடிச்ச பிறகு இந்தியன் ஹிஸ்ட்ரிப்பா. ஏன் இந்தியன் ஹிஸ்ட்ரிலாம் வந்து மாறவே மாறாது. இன்றைக்கி டாபிக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமநாதம் என்ன இருக்கும், இன்னும் 50 வருஷம் கழிச்சும் சிந்து சமநாதத்தை பற்றி படிக்கணும், அதான் படிப்போம். மாற போகிறது கிடையாது. அப்போது அந்த ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மாறாதுன்றதுனால அது அப்படியே ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் 5வது வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டிய டாபிக். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, அப்புறம் யூனிட் 9 இது எல்லாமே அதுக்கப்புறம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிகே நீங்கள் படிக்க தொடறீங்க அப்படின்னா ஜியாகிரபி. ஏன்னா ஒரே புக்கு தான் 5 லெசன் தொடர்ந்து இருக்கும், ஈஸியாக படிச்சிடலாம். அதுக்கப்புறம் பாலிட்டி படிங்க, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் யூனிட் 8, அதுக்கப்புறம் நேஷனல் அமௌண்ட். ஓகேவா? இந்த ஆங்கிள் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ். சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் படித்தோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறீங்க. அந்த தப்பை இந்த வாட்டி பண்ணாதீங்க. வாரம் வாரம் ஒரு சயின்ஸ் டாபிக் நீங்களே சூஸ் பண்ணி படிச்சிருங்க. அது இந்த டாபிக்ன்றது வேணாம், வாரம் வாரம் ஒரு சயின்ஸ் டாபிக் சூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுட்டே போயிடுங்க. அதில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் நீங்கள் பண்ணிக்க தேவையில்லை.
ஏன்னா நீங்கள் அது நம்ம பண்ண ஆகுனா நம்மளுடைய மார்க் வந்து குறைஞ்சிட்டே தான் வரும். ஓகேவா? சயின்ஸ் கடைசியாக படிக்காமல் போயிட்டு மேடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போன குரூப் 4 பார்த்தா 8 கொஸ்டின் கிட்ட கேட்டாங்க, 9 கொஸ்டின் கிட்ட கேட்டாங்க சயின்ஸ் வந்து. ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு குழப்பம் வந்து நிலவுன வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேவா? அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ வந்து சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஜிகே சரி குரூப் 2 பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப சுலபம் தான். குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான்ப்பா. ஸோ அப்போ இது ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ் மேக்ஸை நீங்கள் தரவாக இருக்கணும். தமிழ் மேக்ஸை எந்த விதமான தோய்வும் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கணும். அடுத்து ஜிகேல நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து நல்லா நான் சொன்ன ஆர்டரில் வந்து படிங்க. 11th 12th வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் கட்டாயம் பார்த்தே ஆகணுமா. இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ண அப்படின்னாலே ப்ரிலிம்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த 150க்கு மேலே உங்களால் கட் ஆஃப் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். சரிங்களா? 160 எடுத்தீங்கன்னா குட். 150ன்றது ஒரு மீடியமான ஒரு ரீசனபிளான ஒரு ஸ்கோர் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஒரு டீசெண்டான ஸ்கோர் கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுவும் குரூப் 4ல் வந்து கிட்டக வந்து விட்டவங்களுக்கு எல்லாமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அதில் உங்களுடைய வாய்ப்பு தவறு இருக்கலாம். ஆனால் இதில் வந்து நீங்கள் சரியாக உங்கள் வாய்ப்பை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களால் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெற முடியும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ப்ரிலிம்ஸை பற்றின ஒரு அனலைசிங் வந்து பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோ பதிவில் மெயின்ஸ் சிலபஸ் அனலைஸ் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.